வணக்கம். ஏஹெச்எஸ் ஃபார்ம் ஐயம்பாளையம். இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருந்தேன். இங்கே ஐயம்பாளையம் நெட்டை ரக நாட்டு ரக தென்னங்கன்று சேல்ஸை பற்றி சில வீடியோக்கள் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோ இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ காமிச்சிட்ருக்க தென்னங்கன்றுஸில் ஒரு 70 to 75% ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு. மிச்சம் உள்ள தென்னங்கன்று அவைலபிலிட்டி இது. அடுத்து இப்போ காமிச்சிட்ருக்க இது அடுத்த பேட்ச்சு என்ன சொல்கிற சேல்ஸுக்கு ரெடியாக அவைலபிலிட்டியாக இருக்குது. இதில் 2 அலை பயிரும் இருக்குது, 3 அலை பயிரும் இருக்குது. மொத்தம் ஒரு 400 to 500 கன்று தென்னங்கன்று இதில் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காகவும் இந்த தென்னங்கன்று வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஐயம்பாளையம் நாட்டு ரக நெட்டை ரக தென்னங்கன்று வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த யூடியூப்பில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் ஒரு ஆட்டோவோ இல்லை டாடா ஏஸோ இல்லை என்ன பிக்கப்போ இல்லை அரேஞ்ச் பண்ணி தரப்படும். ஸோ எங்கள் ஃபார்முக்கு நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து விதனத்தை சாப்பிங் இது பதியம் போட்டிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விதனத்தை சில பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் விதனத்தோட சைஸை காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக போன வீட்டில் எடுத்த விதனத்தை இதில் குமிச்சு வச்சுருக்கோம். இது எப்படியும் ஒரு 90 days என்ன சொன்னால் ஓரளவு வாட்டர் கண்டென்ட்டை கம்மியாகிற வரைக்கும் இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உளுந்த விதனத்தை இது பறக்கி போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அந்த வாட்டர் கண்டென்ட் ஒரு சர்டன் ரேஷியோக்கு வரைக்கும் குறையிற வரைக்கும் இந்த மாதிரி பொத்தி வச்சுருப்பாங்க. ஸோ தானாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் ஓரளவு குறைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறத்து பதியம் போடுறது. ஸோ இதுதான் இந்த விதனை நாங்கள் எடுத்து வச்சுருக்க விதனத்தோட சைஸு. நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே 50-60 வருஷம் தென்னை மரம் ஒரு சில இடத்துல இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம தரமான விதனத்தை எடுத்து செலக்டிவாக எடுத்து பிரித்து அப்புறம் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பதியம் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய தென்னங்கன்றத்தை நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே காய் அலோடு கிடையாது நம்ம ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது போன வீடியோவில் நான் ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு 2 weeks கழிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாப்புல. ஆல்மோஸ்ட் அவர் 3 weeks to 4 weeks ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ அவர் எடுத்தது போக அவர் 120 தென்னங்கன்று எடுத்துகிட்டு போனாப்புல திண்டுக்கலுக்கு. ஸோ அவர் எடுத்தது போக உள்ளது தென்னங்கன்று தான் அது. ஸோ யாருக்குன்னு அதில் இப்போ ஒரு 50லேருந்து ஒரு 75 கன்று வரைக்கும் எடுக்கலாம். இப்போ அடுத்து என்னென்னு கேட்டால் நெக்ஸ்ட்டு பேட்ச் இப்போ காமிச்சிட்ருக்க பூரா பதியம் போட்டது. இது கடைசி லாஸ்ட் பேட்ச் பதியம் போட்டது. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் பேட்ச் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நாட்டுக்கோழி கூடிய சேர்வையில் நாட்டுக்கோழி சேல்ஸை பற்றி நான் போடுவேன். இப்போதைக்கு நாட்டுக்கோழி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. பின்னாடி ஃபியூச்சரில் நாட்டுக்கோழியும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பேட்சுக்கு அடுத்த பேட்ச் இதுதான். இப்போ என்ன சொன்னால் தென்னங்கடி இதில் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னும் ஒரு 2 மாதம் ஆகலாம் இது வர்றதுக்கு ஒரு வர்றதுக்கு. இதுக்கு அடுத்த பேட்ச் இந்த இது. ஸோ இதை இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இதுவும். ஓகே. ஸோ
உங்களுக்கு யாருக்கேனும் ஐயம்பாளையம் நாட்டு ரக நெட்டை ரக தென்னங்கன்று வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த யூடியூப்பில் உள்ள காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் எதுவும் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.